ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025, அதாவது ஹைகோர்ட்டில் சென்னை, மதுரை, கோவை இந்த 3 இடங்கள்ல போஸ்டிங் போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், வீட்டு பராமரிப்பு உதவியாளர், ரூம் பாய், ஜோப்தார் போன்ற பணிகளுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து நீங்க 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து 10th முடிச்சு டிப்ளமோ பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதற்கான சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, நம்ம அகாடமி மூலமா ஸ்டடி மெட்டீரியல்லாம் ப்ரொவைட் பண்றோம். அதுக்கான டீடைல்ஸ் தான் இந்த காணொலியில வரப்போகுது. நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. நம்ம மாவட்ட நீதித்துறை வேலைக்குள்ள 100 மதிப்பெண் கேட்டிருந்தாங்க. இதுக்கு மொத்தமே 65 மதிப்பெண் தான். ஓகேங்களா? ஸோ 65, தமிழுக்கு மட்டும் இங்கே 25 மதிப்பெண். சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்க 8ஆம் வகுப்பு தரோம். சரிங்களா? இதுக்கு வந்து மினிமம் 10 மார்க் எடுக்கணும். ஸோ தமிழுக்கு மொத்தம் 25 மதிப்பெண், இதுக்கு மினிமம் வந்து 10 மார்க் எடுக்கணும். அதே போல பொது அறிவுக்கு மொத்தம் 40, இதுக்கும் மினிமம் 10 மார்க் இருக்கணும். டோட்டலா 65 மார்க். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, இந்த இதுல வந்து நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் செக் பண்றாங்க. சரிங்களா? ஆனா நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு இந்த ஜிகே மார்க் மட்டும் தான் பாக்குறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து தமிழுக்கு 10 மார்க் மேல எடுத்தா போதும். சரிங்களா? இந்த ஜிகே பார்ட்ல எவ்வளவு எடுக்கிறீங்க பொறுத்துதான் நீங்க நெக்ஸ்ட் லெவல் செய்முறை தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1:5 அடிப்படையில வந்து ப்ராக்டிகல் கூப்பிடுறாங்க. சரிங்களா? மொத்தம் வந்து 1.5 மணி நேரம், அது 90 மினிட்ஸ். நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. சரிங்களா? மொத்தம் 1.5 மணி நேரம் OMR சீட்ல வைக்கிறாங்க. நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதுக்கு அடுத்த போல வந்து பாத்தீங்கன்னா செய்முறை தேர்வுக்கு 40. இந்த செய்முறை தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40க்கு மினிமம் 10 எடுக்கணும். இதுக்கு வந்து ஓஏக்கு வந்து சமையல்ல வந்து 20 மதிப்பெண்ணும், வீட்டு பராமரிப்பு 20 மதிப்பெண்ணும் அந்த ப்ராக்டிகல்ல ஸ்பிளிட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பிளிட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாங்க தேர்வு செய்யும் முறை இருக்கு. அப்புறம் இன்டர்வியூ 20 மதிப்பெண், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ 20 மதிப்பெண். அப்ப இது 40, ஸோ இந்த 40 பிளஸ் வந்து இது 20, மொத்தம் 100 மதிப்பெண்ணுக்கு கடைசியை பார்த்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம அகாடமி சார்பா வந்து என்னன்னா ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். 3 வகையான புக்கு வந்து கொடுக்குறோம். சரிங்களா? அந்த 3 வகையான புக்கு வந்து உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ். சரிங்களா? தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகுதி தேர்வா இருக்கு. ஸோ தமிழ் தகுதி தேர்வு 3ல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம 6 to 8 தான் எல்லாரும் படிப்பீங்க. ஸோ நம்ம கடந்த கால ப்ரீவியஸ் பார்க்கும்போது 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5, 6, 7, 8 தான் கேட்டிருந்தாங்க. அப்ப நம்ம வந்து இந்த தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்வேர்டு வந்து நம்ம 3 to 4, 3 to 8 வரைக்குமே கொடுத்துடுறோம். அது 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்ல வந்து ஒரு வரியிடம் ஒன்வேர்டு இருக்கிறது ஒரு பெட்டியில வந்துடும். சரிங்களா? இது வந்து தமிழ் தகுதி தேர்வு 25 மதிப்பெண்ணுக்கு. அதே போல வந்து ஜிஎஸ் பாட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜிஎஸ்க்கு வந்து அது பொது அறிவு சயின்ஸ் சோசியல் வந்து பாத்தீங்கன்னா 3 to 8, அது 3, 4, 5 சயின்ஸ் சோசியல். ஸோ இது ஒரு புக்கா வந்து உங்களுக்கு கொடுத்துடுறோம். சரிங்களா? அதாவது ஜிஎஸ் பாட்டுக்கு 40 மதிப்பெண்ணுக்கு. ஸோ இது போக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 3ஆவதா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புதுசா வந்துதான் எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் ஓஎம்ஆர் சீட்டை கண்ணில் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து எக்ஸாம்ல வந்து அது எக்ஸாம்ல வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஓஎம் நல்லா படிச்சிருந்தோம், ஓஎம்ஆர் சீட் எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பயத்துல வந்து தவறா செட் பண்ணி விட்டுறாங்க. அதுல வந்து மாத்தி செட் பண்ணனால அதுல மதிப்பெண் குறைஞ்சது. ஸோ அதை போக்கு விதமா 10 மாதிரி தேர்வு அடங்கி ஒரு புக்கு கொடுக்குறோம். ஸோ ஓஎம்ஆர் சீட் அடிப்படையில 10 மாதிரி தேர்வு நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு அந்த முதல் சீட்ல உங்களுக்கு ஓஎம்ஆர் கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த ஓஎம்ஆர்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணா அடுத்துக்கு 65 கொஸ்டின்கான இது வந்துடும், கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? ஸோ முதல் சீட்ல ஓஎம்ஆர் இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ரியல் ஓஎம்ஆர் சீட்டே கொடுத்துடுறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 65 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருவோம். அது ஜிகே பிளஸ் தமிழ். அப்புறம் வந்து நீங்க சொல்யூஷன் வந்து நீங்க பின்னாடியே பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் வந்து பின்னாடி கொடுத்துருவான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மாதிரி தேர்வு உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த 10 மாதிரி தேர்வு எப்படின்னா, முந்தைய ஓஏ தேர்வு, வாட்ச்மேன் மசால்ஜி கேட்டிருந்தாங்கல்ல, அந்த அடிப்படையில தான் இந்த 10 மாதிரி தேர்வு கொடுத்துறோம். டோட்டலா வந்து நம்ம வந்து 3 புக்கு கொடுக்குறோம். ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்ககிட்ட 3 புக்கு கொடுக்குறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் டாபிக்லாம் நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் மூலமா வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். அதுலயே டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? இது ஒரு பேக்கேஜா வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேற்று இன்னைக்கு இல்ல, கிட்டத்தட்ட 2021 இருந்தே
நம்ம ஆபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசாஜ் போன்ற பணிகளுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்து நம்ம கைடன்ஸ் சப்போர்ட் பண்றோம். நம்ம அகடை மூலமாவே ஏகப்பட்ட பேர் வந்து ஜாயின் பண்ணி கோர்ட்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து நம்ம வந்து எந்த அளவு முதல்ல பிடிஎஃப் தான் கொடுத்தோம், இப்போ புக்காவே கொடுத்துட்டு உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அகாடமியோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே இருக்கும். ஸோ நம்ம அடுத்த கட்டமா ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுக்கு ப்ராக்டிகலுக்கு அடுத்த கிளாஸஸ் எடுக்க போறோம் மாவட்ட நீதி வேலைவாய்ப்புக்கு. இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க படிக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜா வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து புக்ஸாவே இப்போ ப்ரொவைட் பண்றோம். விருப்பம் உள்ளவங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ஓரளவினாலும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்க நண்பர்களுக்கு தேவையான அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.